வணக்கம். நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு படத்தோட ரிவ்யூ தான். என்ன படம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கை ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்லாம் மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம ஸ்கையில் பார்க்க போகிற படம் 100 சாமி. விஜய் ஆண்டனி சார் நடித்த வெளிவந்த 100 சாமி தான். சுஸ்விகா தான் இந்த படத்துடைய ஹீரோன்னு சொல்லுவேன். அவங்க தான் இந்த படத்துடைய மெயின் கரு. அவங்க தான் இந்த படத்துடைய என்ன சொல்கிறது ஹோல்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவங்க தான் இந்த படத்துடைய பவர். பயங்கரமாக இருந்துச்சு படம். செம சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிங் உள்ள ஒரு படமாக பார்த்தா இந்த படம் வந்து சூப்பராக இருக்கும். என்ன வச்சுக்கலாம், சுஸ்விகா வந்து பயங்கரமாக நடித்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி விஜய் ஆண்டனி சார் வந்து அவங்க படம் ஃபுல்லாக நடித்து வச்சதை இவர் வந்து கொஞ்சம் சீன்லேயே தூக்கி சாப்பிட்டு போயிடுவார். ரொம்ப வருஷம் கழிச்சு விஜய் ஆண்டனி சார் நடிச்சிருக்கிறார் இந்த படத்தில். ஏன்னா அந்த படத்தை போய் பாருங்கள், தேட்டரில் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஏன்னா அந்த படத்தில் வந்து என்ன சொல்கிறது, படம் பேரே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மறுமணம் பண்ணி வைக்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு. அப்படின்னும் போது அந்த கேரக்டருக்கு வந்து சூப்பரான ஒரு ஆளை செலக்ட் பண்ணணுன்ட்டு நச்சுன்னு செலக்ட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறாரு நம்ம டேரக்டர் சசி சார் தான். மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி வந்து விஜய் ஆண்டனி சாரும் அவங்களும் வந்து அந்த அம்மான்ற கேரக்டர் வந்து மீட் பண்ணும்போது செம்ம சூப்பரான ஒரு ஃபீல் வரும். அது பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சூப்பராக இருக்கும். அந்த டைமில் ஒரு பாட்டு ஒன்று கொடுத்து நல்லா பயங்கரமான ஒரு மூடை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பார் டேரக்டர். சூப்பரான ஒரு படமாக இருந்துச்சு. கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஏன்னு வச்சுக்கலாம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து ஹார்ட்டை வந்து அப்படியே என்ன சொல்கிறது உடைக்கிற மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி படம் வந்து கண்டிப்பாக வரணும். நிறைய இடத்துல வில்லேஜில்லாம் இன்னும் வந்து திருந்தாமல் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்காக இந்த படம் வந்து சமர்ப்பணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஏன்னா வில்லேஜை விட்டுட்டு சிட்டிலாம் போய் பார்த்திங்கன்னா நிறையா மாறிட்டாங்க. பட் வந்து வில்லேஜில் வந்து இன்னும் ஜாதி அப்படி இப்படின்னு நிறையா சொல்லிக்கிட்டு அப்படியே தான் இருக்கிறாங்க. அவங்களாம் மாறணுன்னா இந்த மாதிரி ஒரு படம்லாம் நிறையா வந்து தான் ஆகணும். இந்த மாதிரி படம் ஏகப்பட்ட படம் வந்திருக்குது. பட் இருந்தாலும் இவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மோட்டிவில் வந்து கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.